நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம வெப்சைட்டு bigdatahandson.com. நீங்கள் பழைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மீட்டப் வீடியோஸில் போனீங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. இது பழைய வீடியோஸு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இன்னைக்கு போட்டுருவோம். இன்னைக்கு பார்ட் 5 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சப்போர்ட் வெக்டர் மிஷின். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இது. ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சப்போர்ட் வெக்டர் மிஷின் பார்க்க போகிறோம். சப்போர்ட் வெக்டர் மிஷினுங்கிறது ஒரு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மாடல். அது வந்து சேம் அஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெகுலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சப்போர்ட் வெக்டர் மிஷின் வந்து representation of example as points in space mapped so that the example of the separate categories are divided by a clear gap that is as wide as possible. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 கிளாஸ் இருக்குது உங்கள் கையில், ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குது, ஒரு ரெண்டு கிளாஸ் பிலாங்கிங் இருக்குது. ஸோ அந்த 2 கிளாஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இருக்கும் பாருங்கள், இப்போ ரெட்டு அண்டு க்ரீன் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு 2 கிளாஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த 2 கிளாஸ் நம்ம யூஸ்வலாக பிரிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு, ஸோ அந்த லைனை தாண்டி போனால் ஒரு கிளாஸு, இந்த பக்கம் ஒரு கிளாஸு, அந்த பக்கம் ஒரு கிளாஸு. ஸோ அந்த மாதிரி இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தென் மேப்ட். அதான் இப்போ அந்த லைனுக்கு அந்த பக்கம் ஒரு பக்கம் இருந்தால் அது ஒரு கிளாஸு, இன்னொரு பக்கம் இருந்தால் அது இன்னொரு கிளாஸு. ஸோ இப்போ இந்த லைனை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? இந்த லைனை வந்து டிஃப்ரெண்ட் மாதிரி போடலாம். இப்போ 3 டைம்ஸ் போடலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த 3 லைனில் எது பெஸ்ட் லைன் அப்படின்னு நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம்னா, ஸோ இதில் வந்து இந்த எஸ்விஎம்னாலே சப்போர்ட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த கிளாஸ் இருக்குன்னு வைங்க, உங்ககிட்ட ஒரு ரெட் கிளாஸ் இருக்குது. இந்த ரெட் கிளாஸில் ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் வந்து இந்த கிரீன் கிளாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கிளாஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கிளாஸோட சப்போர்ட் வெக்டர். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த கிரீன் கிளாஸ் இருக்குன்னா, இந்த கிரீன் கிளாஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு ரெட் கிளாஸ்க்கு பக்கத்தில் இருந்தால் அது வந்து இந்த கிளாஸோட சப்போர்ட் வெக்டர். ஸோ இந்த சப்போர்ட் வெக்டர்ஸோட மேக்ஸிமைஸ் சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் நியரஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆன் எய்தர் சைட். அதான் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் சப்போர்ட் வெக்டர்ஸ்னா, இந்த சப்போர்ட் வெக்டர்ஸோட மேக்ஸிமைஸ் சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த நியரஸ்ட் பாயிண்ட் ஆன் எய்தர் சைட். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கண்டுபிடிப்போம். இதுக்கு பேர் தான் வந்து ஹைப்பர் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹைப்பர் பிளேனோட டைமென்ஷன் எப்படி இருக்கும்னா n-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 2 டைமென்ஷனல் டேட்டா கொடுக்குறீங்க, x1 x2. ஸோ 2 டைமென்ஷனல் டேட்டானா உங்களுக்கு ஹைப்பர் பிளேன் வந்து 1 டைமென்ஷனல் வரும், ஒரு சிங்கிள் லைன். ஓகேங்களா? இப்போ அதே வந்து நீங்கள் இது வந்து இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டேட்டான்னு சொல்லுவாங்க. இது லீனியர் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லீனியர் டேட்டானா ஈஸியாக நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிடலாம். இதே இந்த மாதிரி இர்ஃபான் நான் லாகின் பண்ணிட்டேன். சாரி, என்னால இது மார்னிங் வந்து நெட் கொஞ்சம் டவுனா இருந்ததுனால பண்ண முடியல. ஓகே, ஐ அம் சாரி. ஓகே, யூ கேன் கண்டினியூ இர்ஃபான். ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்கும்போது, அதாவது ஈஸியாக செப்பரபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 கிளாஸும் தனித்தனியாக இருக்குது, ஈஸியாக உங்களால் செப்பரேட் பண்ண முடியும். இதே மாதிரி நம்மளோட டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, இது நான் லீனியர் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நான் லீனியர் டேட்டாவுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னு வைங்களேன், உங்களால் ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி டேட்டாவில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டால் தான் வந்து அந்த ரவுண்டு லைனை வச்சு தான் நம்ம செப்பரேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு சப்போர்ட் வெக்டர் மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா, கர்னல் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்னல் ட்ரிக்ல என்ன பண்ணுன்னா,
இப்போ இந்த ரெண்டு கிளாஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டைமென்ஷனில் போட்டுரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இங்கே இந்த இந்த பிளாட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹை டைமென்ஷனில் போட்டிருக்காது. இப்போ இந்த ஹை டைமென்ஷனில் நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். மேலே ஒரு கிளாஸு கீழே ஒரு கிளாஸு. ஸோ மேலே நம்ம நியூ டேட்டா பாயிண்ட் வந்து அந்த இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹைப்பர் பிளேன் வரையும். ஸோ இந்த இப்போ இந்த 3 டைமென்ஷனல் டேட்டா இல்லையா அது. இப்போ இந்த 3 டைமென்ஷனல் டேட்டாவுக்கு ஹைப்பர் பிளேன் என்னவா இருக்கும், 2 டைமென்ஷனலாக இருக்கும், ஒரு ஃப்ளாட் ஒரு பிளேன் மாதிரி. ஸோ இப்போ இந்த பிளேனுக்கு மேலே வர டேட்டா வந்து ஒரு கேட்டகரி, இதுக்கு கீழே வர டேட்டா வந்து ஒரு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி இந்த எஸ்விஎம் வந்து கிளாசிஃபை பண்ணுது. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்னல் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த எஸ்விஎம்ல போத் லீனியர் அண்ட் நான் லீனியர் இந்த ரெண்டு டேட்டா டைப்பையும் நம்ம கர்னலுங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு வியூ மாதிரி ஒரு 3D வியூன்னு இருக்குன்னு வைங்க. இந்த 3D வியூவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 டைமென்ஷனில் 3 டைமென்ஷனலாக மாற்றுறோம், 1 டைமென்ஷனில் 2 டைமென்ஷனலாக மாற்றுவோம். இந்த மாதிரி டைமென்ஷனில் மாற்றி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கிளாசிஃபை பண்ணுறோம். அதுதான் வந்து கர்னல் ட்ரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் மேத் பிஹைண்ட் த எஸ்விஎம் லீனியர் எஸ்விஎம்ல என்ன பண்ணுறாங்க. ஸோ இதே லீனியர் வந்தாலே நம்ம வந்து என்ன ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம், y = mx + c தான். ஸோ அதுதான் நமக்கு வந்து அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி நம்ம எஸ்விஎம்காக கொண்டு வரோம். ஸோ இந்த எஸ்விஎம்ல நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இந்த ஹைப்பர் பிளேன் தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா. இந்த ஹைப்பர் பிளேன் கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ இந்த ஹைப்பர் பிளேனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது change the notation of gradient m into weight. ஸோ எம் தான் வந்து இங்கே வெயிட்டாக மாறி இருக்கும். ஸோ நம்ம டீப் லேர்னிங்ல அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், டபிள்யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட் ஒரு ஃபீச்சரோட ஒரு வெயிட், அதாவது கோஎஃபிஷியன்ட். எம்னாலே கோஎஃபிஷியன்ட் இல்லையா. கோஎஃபிஷியன்ட் என்னன்னா எக்ஸ் ஒரு யூனிட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒய் எவ்வளோ யூனிட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம எம் வேல்யூ. ஸோ அதுதான் கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே டபிள்யூ அதுதான். இப்போ 2 டைமென்ஷனலாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 2 டைமென்ஷனலாக வந்து அவங்களுக்கு வந்து w1x1 plus w2x2 the feature 1 feature 2 plus b equal to 0. 0ன்னு வந்தப்ப உங்களுக்கு வந்து இந்த ஹைப்பர் பிளேன் 0ன்னு வந்தா அந்த ஹைப்பர் பிளேனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் 2 more லைன்ஸ் கூட ட்ரா பண்ணலாம். ஆனால் இந்த ஹைப்பர் பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேட்டகரிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஹைப்பர் பிளேன் நம்ம எடுக்க மாட்டோம். இப்போ இந்த ஹைப்பர் பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் பிளேன் வந்து கிரீன் கேட்டகரிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஹைப்பர் பிளேனும் எடுக்க மாட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு மிடில் இருக்கிறது தான் நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஹைப்பர் பிளேனாக இருக்க போகுது. ஸோ அதை ரைட்டிங் இன் வெக்டர் ஃபார்ம் w⁻t(x + b = 0). இந்த ஹை டைமென்ஷனில் கூட நம்ம இர்ஃபான் அவங்க ரெண்டு பேத்தையும் மியூட்ல போடுங்களேன். பாருங்க அவங்க ஆரிஃப் ஹுசைனும் தாமோதரும் மியூட்ல இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் தயவு செஞ்சு மியூட்ல போட்டுருங்க. போட்டாச்சு. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த ரைட்டிங் இன் வெக்டர் ஃபார்மு, ஸோ ஹை டைமென்ஷனில் கூட நம்மளால இந்த ஹைப்பர் பிளேன் வரைகிறோம் இல்லையா. 2 டைமென்ஷனில் வரைகிறோம், 3 டைமென்ஷனில் வரைகிறோம். ஸோ அப்போ டைமென்ஷனல் மாறிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு காமன் ஒரு ஃபார்முலா மாதிரி இது w⁻tx + b = 0. ஸோ இப்போ நம்ம மார்ஜின் வந்த பிறகு நம்ம ஈஸியாக வந்து கிளாசிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் லீனியர் டேட்டாவுக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுது, அதை கர்னல் ட்ரிக் இல்லையா. இந்த கர்னல் ட்ரிக்ல என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு 3 டைமென்ஷனல் டேட்டான்னு எடுத்துக்கோங்க. 3 டைமென்ஷனலாக மாற்றிருச்சு அது. இப்போ இந்த 3 டைமென்ஷனலாக மாற்ற பிறகு கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கர்னல். நம்ம எஸ்விஎம்ல வந்து நிறைய கர்னல் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த கர்னல் டைப்ஸில். அதுக்கப்புறம் எக்ஸ் எனி டேட்டா பாயிண்ட் ஆன் பேஸ் பிளேனு. ஸோ ஏதாவது ஒரு நியூ டேட்டா பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் லேண்ட்மார்க், எல்லுங்கிறது லேண்ட்மார்க்கு. லேண்ட்மார்க் இருந்து என்னன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆஃப் டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டாவில் மிடில் பாயிண்ட் இந்த சென்டர் தான் வந்து இந்த லேண்ட்மார்க்கு. இப்போ இந்த லேண்ட்மார்க்கை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். எப்படின்னா இப்போ இந்த லேண்ட்மார்க் பக்கத்தில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் ஒரு கேட்டகரி ஆகிடும். ஸோ வென் ஃபார் அவே, ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா இந்த லேண்ட்மார்க்கை விட வென் ஃபார் அவே ஃப்ரம் த லேண்ட்மார்க்கு ரிசல்ட் வில் பி வெரி வெரி ஸ்மால். அப்போ என்ன ஆகும்னா இந்த கேட்டகரி வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ ரொம்ப ஸ்மால் ஆயிடுச்சுன்னா 0ன்னு ஆயிரும். இப்போ அதே வந்து க்ளோசர் ஆகிட்டே வருது, நம்ம லேண்ட்மார்க்குக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது
நம்ம என்ன ஆகும்னா பவர் ஆஃப் 0.1 லேண்ட்மார்க் டு த பவர் ஆஃப் 0.1 வரும்போது ஜஸ்ட் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த ஒரு கேட்டகரியாக மாறிடும். இப்படி தான் இந்த கர்னல் யூஸ் ஆகுது. இப்போ இன்னொன்று வந்து இதில் இருக்கிற ஒரு பேராமீட்டர் வந்து சிக்மா. இந்த சிக்மா என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இப்போ இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வந்து கம்மியாக இருந்தது. நீங்கள் சிக்மா வேல்யூ அதிகமாக கொடுக்க கொடுக்க அது என்ன ஆகும்னா அந்த அந்த டயாமீட்டரை அதிகமாக்கிட்டே கொடுக்கும். இப்போ இந்த டயாமீட்டர் அதிகமாக்குறப்ப இந்த டயாமீட்டருக்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாவும் ஒரு கேட்டகரி ஆகிடும், அதுக்கு வெளியில் இருக்கிற எல்லாமே ஒரு கேட்டகரியாக மாறிடும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த சிக்மா வேல்யூவை அதிகமாக்க. ஸோ இங்கே பாருங்க, இப்போ இதில் வந்து சிக்மா வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது ரொம்ப இந்த டிஸ்டன்ஸ் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. இதே சிக்மா வேல்யூ அதிகமாக இந்த எட்ஜ் பாயிண்ட், 2 எட்ஜ் பாயிண்ட்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சிக்மா இருக்கும். அதுக்கப்புறம் கர்னல் டைப்ஸ் நம்ம எஸ்விஎம்ல நிறைய கர்னல் டைப்ஸ் இருக்கு. ஒன்று கஸ்ஸியன் ஆர்பிஎஃப், இது நிறைய பேர் பாப்புலராக யூஸ் பண்ணுறதா கஸ்ஸியன் ஆர்பிஎஃப். ஸோ நம்ம இது பார்த்தோம் இல்லையா, இதே ஃபார்முலா தான் அதுதான் கஸ்ஸியன் ஆர்பிஎஃப். அதுக்கப்புறம் சிக்மாய்டு கர்னல் இருக்கு. சிக்மாய்டு கர்னலுங்கிறது நம்ம 0 or 1 ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேன் ஒரு பிளேன் மாதிரி இந்த ஷேப்ல அது இருக்கும். அதே மாதிரி பாலினாமியல் கர்னல். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கர்னல் வந்து இந்த எஸ்விஎம்ல இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஸ் வேலிடேஷன். இது கிராஸ் வேலிடேஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா செட் இருக்கு. ஸோ அந்த டேட்டா செட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு மாடலை பில்ட் பண்ணுறீங்க. அந்த மொத்த டேட்டா செட்டையும் வச்சு நீங்கள் மாடலாக பில்ட் 3 வகையில் நீங்கள் மாடலை பில்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த மொத்த டேட்டா கொடுக்குற மொத்த டேட்டாவையும் வச்சு நீங்கள் மாடலை பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே டேட்டாவை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை வச்சு நீங்கள் மாடலை பில்ட் பண்ணுறீங்க, மொத்த டேட்டாவை வச்சியும் அதே டேட்டாவை நீங்கள் கொடுக்கும் பொழுது இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு வந்து நீ 2+2 4ன்னு கற்றுக் கொடுத்துட்டு திருப்பி 2+2 என்னன்னு கேட்டால் அவங்க 4ன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா உங்கள் அக்யூரேசி வந்து அதிகமாக காட்டும். ஆனால் வந்து ஆக்சுவலாக அது வந்து தப்பு தான். ஏன்னா மேபி அது வந்து புது டேட்டாவை கொடுத்தா அது கரெக்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணல. நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண டேட்டாவே தான் கொடுக்குறோம். அது ஃபர்ஸ்ட் வகை. ரெண்டாவது வகை வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் நம்ம ஏற்கனவே பண்ணுவோம். இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்ல என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொடுக்குற அந்த மொத்த டேட்டாவில் ஒரு பகுதி டேட்டாவை வந்து நம்ம ட்ரைனிங்க்கும் இன்னொரு பகுதியை டேட்டாவை வந்து நம்ம டெஸ்டிங்க்கும் கொடுப்போம். இப்போ அதில் வந்து 30% டேட்டான்னு வச்சுக்கோங்க, 30% டேட்டா டெஸ்ட்டுக்கும் 70% டேட்டா ட்ரெயினுக்கும் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இந்த 70% டேட்டா வச்சு நீங்கள் மாடலை பில்ட் பண்ண பிறகு இந்த 30% டேட்டா புது டேட்டா இல்லையா, அந்த புது டேட்டாவை கொடுத்து நீங்கள் வந்து அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ இதுலேயும் ஒரு சில பிரச்சனை இருக்குது இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டில். என்ன பிரச்சனைனா, இப்போ உங்களுக்கு கொடுக்குற அந்த டேட்டாவில் நீங்கள் வந்து ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி தான் வந்து 70% 30% எடுக்கிறீங்க. இப்போ அந்த 70% 30% எடுக்கிறதுல அந்த டெஸ்ட் டேட்டா இந்த 30% டேட்டாவில் மேபி சில இம்பார்ட்டண்ட்டான டேட்டா வந்து டெஸ்ட் டேட்டாவுக்கு போயிருக்கலாம். அந்த டெஸ்ட் டேட்டாவில் போன அந்த இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் ட்ரெயின் டேட்டாவில் கொடுத்துருந்தா மேபி உங்கள் மாடல் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரெயின் ஆயிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராஸ் வேலிடேஷன் வந்து யூஸ் ஆகுது. இந்த கிராஸ் வேலிடேஷன் கொடுக்குற அக்யூரேசி வந்து உங்கள் மாடலோட கரெக்டான அக்யூரேசி. ஓகேங்களா, அது கம்மியாக இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். இப்போ இந்த கிராஸ் வேலிடேஷன் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு கொடுக்குற அந்த டேட்டா செட்டில், இப்போ இதுதான் வந்து நம்ம டேட்டா செட்டுன்னு எடுத்துக்கோங்க. இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம 5 பார்ட்டாக பிடிக்க போகிறோம். 5 ஃபோல்டு நம்ம கொடுக்கலாம், அதை மாற்றிக்கலாம் எவ்வளோ வேணா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 கொடுக்குறோம்னா அந்த டேட்டா செட்டையே 5 பங்காக பிரிச்சிரும். இப்போ இந்த 5 பங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் இட்டரேஷனில் பங்கு வந்து டெஸ்ட் டேட்டாவுக்கும் மீதி 4 வந்து ட்ரெயினுக்கும் கொடுத்துரும். இப்போ என்ன ஆகும், இந்த ட்ரெயின் டேட்டாவை வச்சு மாடலை பில்ட் பண்ணி டெஸ்ட் டேட்டாவை கொடுத்து ஒரு அக்யூரசி ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எத்தனை தடவை, 5 தடவை நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம டெஸ்ட் டேட்டாவும் எல்லா டேட்டாவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா டேட்டாவும் இதில் யூஸ் ஆகுது டெஸ்ட் டேட்டாவுக்கு. அதே மாதிரி ட்ரெயின் டேட்டாவுக்கும் எல்லா டேட்டாவும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ வந்து இதோட ஆவரேஜ் அக்யூரேசி தான் வந்து உங்கள் மாடலோட கரெக்டான அக்யூரேசி. இதுதான் வந்து கிராஸ் வேலிடேஷன். இப்போ வந்து நம்ம எஸ்விஎம் மாடலை பில்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான் முன்னாடி pandas as pd. இப்போ வந்து டேட்டா செட் லோடு பண்ணோம். நான் இப்போ வந்து எஸ்யூஎம்க்கு கேன்சர் டேட்டாவை யூஸ் பண்ணலாம். கேன்சர் ப்ரோஸ்டேட் கேன்சரு. இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அதாவது இந்த எஸ்விஎம்ல வந்து நம்மளுக்கு லீனியர் இதுவும் இருக்குது, நான் லீனியர் டேட்டாவும் இருக்குது. நம்ம எப்படி இந்த டேட்டா வந்து லீனியராக நான் லீனியராக கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் மொதல் வந்து எஸ்விஎம்ல வந்து லீனியர் கர்னலை யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அக்யூரசி ரொம்ப கம்மியாக வந்ததுன்னா நீங்கள் வந்து நான் லீனியர் கர்னலுக்கு போயிடலாம். ஸோ நம்ம டேட்டா செட் லோட் ஆயிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதான் நம்ம வந்து டேட்டா செட்டு நம்ம நேற்று இது யூஸ் பண்ணியிருப்போம் கே நைபர்ஸில். அதே சேம் தான். ஸோ நம்ம அதே தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். டயக்னோசிஸ் ரிசல்ட்டு கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ் வந்து நமக்கு டேட்டா செட் டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன்னு ஆல் த ரோஸு, அதுக்கப்புறம் காலம்ஸ் என்னென்ன காலம்ஸ்னால் 0 1 செகண்ட் காலம்லேருந்து லாஸ்ட் காலம் வரைக்கும். செகண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். இதே மாதிரி ஒய்க்கு இது வந்து ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒய் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டகரிக்கல் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதை வந்து என்கோட் பண்ணணும். அதுக்கு வந்து லேபிள் என்கோடர் தேவை. லேபிள் என்கோடருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம வந்து நம்ம ஒய் டேட்டா செட்டில் ஃபிட் பண்ணணும். ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம ஒய் வந்து கேட்டகரிக்கல் டேட்டாலேருந்து நியூமரிக்காக மாற்றிடுத்தோம். ஸோ 0 and 1 மாற்றிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம மாடலில் ஃபிட் பண்ண போகிறோம். ட்ரெயின் டெஸ்ட்டஸ் ஃபிட் பண்ண போகிறோம் அதை. ஸோ இப்போ இது வந்து 4 வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம். எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். ஸோ எக்ஸ்
எக்ஸ் டேட்டா ஒய் டேட்டாவை கொடுக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சைஸு 0.25 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரேண்டம் ஸ்டேட்டு ஆர் இப்போ இந்த ரெண்டுலேயும் ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம மாடலில் ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து எஸ்விஎம் யூஸ் பண்ணுறதுனால அந்த எஸ்விஎம் கிளாஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த sklearn லைப்ரரியில் எஸ்விஎம் மாடியூலுக்குள்ளார அதோட பேர் வந்து எஸ்விசி சப்போர்ட் வெக்டர் கிளாசிஃபையர். எஸ்விசி. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். இதில் ஒன்று சி, அதுக்கப்புறம் கர்னல், அதுக்கப்புறம் காமா. ஸோ இந்த 3 தான் முக்கியமானது. இதில் கர்னல் வந்து நம்ம என்ன கர்னல் யூஸ் பண்ண போகிறோம், லீனியரா, ஆர்பிஎஃப்ஆ, அதுக்கப்புறம் சிக்மாய்டு இருக்குது, பாலி இருக்குது. ஸோ இது என்ன கர்னல் யூஸ் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக வந்து கர்னல் ஆர்பிஎஃப்ல தான் இருக்கும். நீங்கள் வந்து லீனியராக கூட மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சி காமா வேல்யூ தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா இந்த சி வேல்யூ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம பவுண்டரிஸ் வரையும் இல்லை, நம்ம டிசிஷன் பவுண்டரிஸ் வரைகிறோம். இப்போ இந்த டிசிஷன் பவுண்டரிஸை வந்து ஸ்மூத் ஆக்கும். இப்போ இந்த டிசிஷன் பவுண்டரிஸை வந்து ஸ்மூத்தாக மாற்றும். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சி வேல்யூவை அதிகமாக்க அந்த பவுண்டரியை வந்து இந்த டேட்டாவுக்குனே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி அது கொடுக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரையும் பொழுது சில நேரம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து இந்த லைனுக்கு இந்த பக்கம் வந்துடுது. ஸோ அப்போ வந்து ஒரு டேட்டா வந்து தப்பாக வந்து ப்ரெடிக்ட் ஆகிருக்க மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து நீங்கள் லார்ஜ் சி வேல்யூ கொடுத்தீங்க, வெரி லார்ஜ் சி வேல்யூ கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா இந்த பாருங்கள், இந்த பவுண்டரிஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றுது. இதனால என்ன பிரச்சனை ஆகும்னா ஓவர் ஃபிட்டிங் ஆகிடும். அதாவது அந்த டேட்டாவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா வேற டேட்டா வந்து அதோட ஸ்ப்ரெட்டிங் வந்து வேற மாதிரி கூட இருக்கலாம், இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லார்ஜ் சி வேல்யூ கொடுக்காம ரொம்ப ரொம்ப கம்மியான சி வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வரும். சில டேட்டா வந்து இது பார்த்தீங்கன்னா கம்மியான சி கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த கேட்டகரியில் இருக்கிற 3 டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் வந்துடுது. இதே வந்து கொஞ்சம் லார்ஜ், ஒரு மீடியம், ரொம்ப லார்ஜ் இல்லாமல் ரொம்ப லோ இல்லாமல் ஒரு மீடியம் அளவு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இது ஃபிட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சி வேல்யூ. இன்னொரு பேராமீட்டர் வந்து காமா. அந்த காமா என்ன பண்ணுன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே கீழே இருக்கும், இல்லை அது என்ன, அந்த காமா வேல்யூ என்ன பண்ணுன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த லைனை வரைகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் வெக்டர்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் காமா வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட் வெக்டர் மஸ்ட் எடுக்கும். இப்போ இந்த 2 சப்போர்ட் வெக்டர் வச்சுக்கோங்க, இந்த 2 மட்டும் தான் எடுக்கும். இதே நீங்கள் வந்து கம்மியான காமா வேல்யூ கொடுக்க இந்த 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 பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட அதையும் சப்போர்ட் வெக்டர்ஸாக எடுத்துக்கும். இதையும் வந்து ஒரு சப்போர்ட் வெக்டராக எடுத்து அந்த லைனை வந்து எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த காமா வேல்யூ, காமா அண்ட் சி வேல்யூ. இதோட காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் லீனியர் எஸ்விஎம் யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வெறும் சி பேராமீட்டர் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா லீனியர் எஸ்விஎம்ல வெறும் சியை வச்சே நீங்கள் வந்து அந்த பவுண்டரிஸை வரைஞ்சிடலாம். இது நீங்கள் ஆர்பிஎஃப் கர்னல் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் காமா வேல்யூ யூஸ் பண்ணணும், சி வேல்யூ யூஸ் பண்ண போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கர்னல் ட்ரிக் யூஸ் பண்ணுறேன் வைங்க. கர்னலில் வந்து நம்ம லீனியரை யூஸ் பண்ணலாம். இந்த லீனியர் கர்னல் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த லீனியர் கர்னல் இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக கர்னல் ஈக்குவல் லீனியர் கொடுத்துருக்கேன். நான் இப்போ சி வேல்யூ எதுவுமே கொடுக்கல, டிஃபால்ட்டாக 1 இருக்கு. ஸோ சி வேல்யூ 1 இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன அக்யூரசி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முதல் வந்து கிளாசிஃபையர் வந்து நம்ம ட்ரெயின் டேட்டாவுக்கு ஃபிட் பண்ணணும்.
இப்போ இந்த ட்ரெயின் டேட்டாவுக்கு ஃபிட் பண்ண பிறகு இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த நம்ம லீனியர் யூஸ் பண்ணும்போது இந்த காமா பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெப்ரிகேட்னு காட்டுது. அதாவது காமா யூஸ் பண்ண மாட்டேன், இந்த லீனியருக்கு காமா யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். y predict equal to classifier predict x test டேட்டா கொடுக்கணும். கர்னல் லீனியரை மட்டும் யூஸ் பண்ணி c வேல்யூ 1 இருக்கு, அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த டேட்டாஸ்லாம் வருது. ஸோ y predicted y test. ஸோ சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அக்யூரேசி கண்டுபிடிக்கலாம். ஸோ அக்யூரேசி ஸ்கோர், அதான் அக்யூரேசி ஸ்கோரு. பிரிண்ட் கிளாசிஃபையர் டாட் ஸ்கோர் ஆஃப் த எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட். இப்போ இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.84ன்னு வந்திருக்கு C1ன்னு கொடுத்தப்ப. இதே நான் வந்து இப்போ C ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்து பார்க்கலாம். 10 ஒரு 5 கொடுத்து பார்க்கலாம். முத ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அக்யூரேசி அது வந்து அதிகமாகுது. நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு 5 தான் கொடுத்துருக்கேன் நான். அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகுது. இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 10 கொடுத்து பார்க்கலாம். கொடுத்தாலும் அதே தான் வருது. ஸோ நம்ம இதிலே முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து C = 10லே முடிச்சிருக்கோம். இப்போ இதே நான் வந்து RBF யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் இந்த லீனியர்லேயே எனக்கு கொஞ்சம் நல்ல அக்யூரேசி வருதுப்பா, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேபி வந்து அந்த RBFல கூட கொஞ்சம் நல்ல அக்யூரேசி வர வாய்ப்பு இருக்குங்கிற போது நீங்கள் வந்து RBF யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த RBFல நீங்கள் வந்து காமாவும் கொடுக்கணும். அந்த C வேல்யூ காமா வேல்யூ வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், எந்த காமாவுக்கு எந்த C வேல்யூ அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 001ன்னு கொடுக்குறேன். கம்மியாக தான், காமா கம்மியாக தான் கொடுக்குறேன் நான். இப்போ வந்து எனக்கு அக்யூரேசி கம்மியாக தான் வருது. இந்த மாதிரி நீங்கள் காமாவுடைய ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா 0.0001 இதுலேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி C வேல்யூ வந்து 1 to 1000 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ரேஞ்சு. இப்போ இந்த ரேஞ்சில் வந்து எந்த வேல்யூ வேணா இருக்கலாம் இல்லையா? இப்போ எந்த காமா எந்த C வேல்யூக்கு வந்து எந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கிரிட் சர்ச் சிவின்னு. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு கிளாசிஃபை யூஸ் பண்ணும் பொழுதும் அதுக்கு பேராமீட்டர் டியூனிங் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து கிரிட் சர்ச் சிவி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாடல் செலெக்ஷனுக்குள்ளால கிரிட் சர்ச் சிவின்னு இருக்கும், கிரிட் சர்ச் சிவி. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும். அதாவது என்ன ஒரு டிக்ஷனரியில் கொடுக்கணும். இப்போ இந்த டிக்ஷனரியில் வந்து எந்த பேராமீட்டரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C இருக்குது, C பேராமீட்டருக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும். ஸோ காலன் கொடுத்து இப்போ இதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து C வேல்யூக்கு வந்து எந்தெந்த ரேஞ்சில் இருக்கும், 1 to 1000 வரைக்கும் இருக்கலாம். 1, 10,
100,000. இப்போ இதே மாதிரி காமாவுக்கும் இருக்கு. காமாக்கு வந்து நான் 1 இல்லை 0.1 ஸ்டார்ட் பண்ணலாம். கமா 0.001 கமா 0.0001. ஸோ 4 பேராமீட்டர் 4 வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நம்ம கிரிட் சர்ச் சிவியில் கொடுக்கணும். கிரிட் ஈக்குவல் டு கிரிட் சர்ச் சிவி. இப்போ இதில் வந்து என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? எஸ்விசி இல்லையா, சப்போர்ட் வெக்டர் கிளாசிஃபையர். சப்போர்ட் வெக்டர் கிளாசிஃபையரில் கர்னல், அது டிஃபால்ட்டாக கர்னல் ஆர்பிஎஃப் தானே, அப்படியே விடலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குன்னா, இதில் வந்து எக்ஸ் டேட்டா ஒய் டேட்டா கொடுக்கணும். எக்ஸ் அண்டு ஒய். அதுக்கப்புறம் பேராம்ஸ் கிரிட். இதில் வந்து நம்ம எந்த பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம இதில் வந்து பேராம்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து வேர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும். வேர்பஸ் எதுக்குன்னா, நமக்கு அந்த கிரிட் சர்ச் சிவில என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். வேர்பஸ் 10ன்னு கொடுத்தோம்னா டீட்டெயிலாக அது கொடுக்கும். அது இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பேரம் கிரிட்டு, அது பேராம்ஸ் கிரிட் இல்லை, பேரம் கிரிட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஸ்கோரிங் கொடுக்கணும். ஸ்கோரிங் நம்ம அக்யூரேசி பார்க்கணும் இல்லையா, அக்யூரேசி பார்க்கறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. பேராம் அண்டர் ஸ்கோர் கிரிட். ஓகே. ஓகே, இது எக்ஸ் டேட்டா கொடுக்க தேவையில்லையா? அந்த டேட்டா கொடுக்க தேவையில்லை இதில். இப்போ இந்த கிரிட்டை வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் இதில் தான் ஃபிட் பண்ணணும். நம்ம எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின். ஸோ இதில் ஃபிட் பண்ணும்பொழுதே நம்மளுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இது கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இது நடந்திருக்கு. ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வரும் இல்லையா. இப்போ இதில் சியில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது. அப்போ 2 power n காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு கரெக்டாக எந்த சி வேல்யூ எந்த காமா வேல்யூவுக்கு நம்மளுக்கு அக்யூரேசி வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிரிட்டில் வந்து அந்த அந்த எஸ்விசியோட ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் இப்போ கிரிட் ஆப்ஜெக்ட் வந்தீங்க, அந்த எஸ்விசியோட கிரிட் ஆப்ஜெக்ட், அதாவது அக்யூரேசி அதிகமாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இது. இப்போ இதை நான் வந்து இதை யூஸ் பண்ணி நான் ஸ்கோரை பிரிண்ட் பண்ணேன்னா கிரிட் டாட் ஸ்கோரு கிரிட்டை வந்து இருக்கிறதுலே அதிகமாக நம்மளுக்கு வந்து இவ்வளோதான் வந்திருக்கு, 0.8. அதோட பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கிரிட் டாட் பெஸ்ட் பேரம்ஸில் C1 இருக்கிறப்ப காமா 0001 இருந்தால் நம்மளுக்கு வந்து 0.8 மேக்ஸிமம் இவ்வளோ தான் வருது. இதில் இந்த ஆர்பிஎஃப்ல
அப்போ நீங்கள் வந்து லீனியர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். லீனியர்லேயே நம்மளுக்கு வந்து 0.88% வந்தது. ஸோ இது வந்து கிரிட் சர்ச் சிவி. இது வந்து நீங்கள் எஸ்விஎம்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வேற கிளாஸ் வெளில கூட பேராமீட்டர் டியூனிங் பண்ணணும்னா நீங்கள் இந்த கிரிட் சர்ச் சிவி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த பேரம்ஸில் வந்து என்ன பேராமீட்டர் நேமு, அதுக்கு என்ன வேல்யூஸ்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஸோ அப்படிங்கிறத இதில் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துக்கணும். கொடுத்த பிறகு அதில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அதை ட்ரை பண்ணி ஸ்கோரிங் பார்க்கும். இதில் அக்யூரேசி அதிகமாக இருக்கோ அந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ நம்மளுக்கு வந்து C1 காமா 0.001 இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பெஸ்ட் அக்யூரேசி வந்திருக்கு, இதோட மேக்ஸிமம் அக்யூரேசி வந்திருக்கு இந்த RBFல. இது நம்ம வந்து வேற இது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மாடல் பில்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு எஸ்விஎம்ல. இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த கிராஸ் வேலிடேஷன் பார்ப்போம். இப்போ ஒரு டேட்டா அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டாலேருந்து நீங்கள் எந்த மாடலை வச்சு நம்ம பில்ட் பண்ணுறது, நான் எந்த கிளாசிஃபை யூஸ் பண்ணுறது, அதில் எந்த ரெக்ரேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த கிராஸ் வேலிடேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த கிராஸ் வேலிடேஷன் கொடுக்கறது வந்து பெஸ்ட் அக்யூரேசி, உங்களோட மாடலோட கரெக்டான அக்யூரேசி. அதுதான் இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்லயும் ஒர்க் ஆகும், அதிகமாக காட்டும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஏதாவது புது டேட்டா கொடுத்தா அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணாது இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்ல பண்ணும் பொழுது. ஆனால் கிராஸ் வேலிடேஷன்ல நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு 2 கிளாஸ் தேவை. ஒன்று கே ஃபோல்டு, இன்னொன்று வந்து கிராஸ் வேல் ஸ்கோரு. கே ஃபோல்டுனா என்னென்னா நம்ம எத்தனை டைம் வந்து இது ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் இந்த டேட்டாவை. இப்போ எக்ஸாம்பிள் 5 ஃபோல்ட் சிவினா அதை 5ன்னு கொடுத்தேன் அதில் வேல்யூவில் நம்ம டேட்டா செட்டை வந்து 5 பார்ட்டாக பிரிச்சிடும் இல்லையா, அதுக்காக இந்த கே ஃபோல்டு. கிராஸ் வேல் ஸ்கோர். இப்போ இந்த கே ஃபோல்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். கே ஃபோல்டு ஈக்குவல் டு கே ஃபோல்டு, இதில் வந்து n ஸ்பிளிட்ஸ்ன்னு கொடுக்கணும். n ஸ்பிளிட்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பிளிட் பண்ண போகிறோம் நம்ம டேட்டா செட்டை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்தோன்னா 5 பங்காக அதை வந்து பிரிச்சிடும். இப்போ அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் டேட்டா வந்து ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா, ஸோ அது கிளாசிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த டேட்டாவுக்கு வந்து நம்ம எந்த மாடல் பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஸ்விசியை பண்ணோம், அதான் சப்போர்ட் அவுட்டரில் பண்ணோம், நம்மளுக்கு ஓரளவு அந்த லீனியர் கனல் யூஸ் பண்ணப்போ நம்மளுக்கு 0.88 வந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாசிஃபையர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கிளாசிஃபையரும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு கிளாசிஃபையராக இருக்க போது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாசிஃபையரு எஸ்விஎம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கர்னல் லீனியர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சி வேல்யூ 10 இருக்கட்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் இருந்து இதில் எவ்வளோ அக்யூரேசி வருதுன்னு பார்க்க போகிறேன் இந்த கிராஸ் வேலிடேஷனில். இப்போ அதே மாதிரி நம்ம கேஎன்என் யூஸ் பண்ணிப்பாங்க. கேஎன்என்லேருந்து இது 2 மட்டும் வேணும். இப்போ இன்னொரு கிளாசிஃபையர் வந்து இது லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன். மூணு கிளாசிஃபையர் இருக்கு. இன்னொன்று டிசிஷன் ட்ரீ கூட எடுத்துக்கலாம்.
இப்போ என்கிட்ட வந்து 4 மாடல் இருக்கு. இப்போ இந்த 4 மாடலில் எந்த மாடல் வந்து ஹை அக்யூரசிக்கு வந்திருக்கோ அந்த மாடல் வச்சு நான் இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரை பில்ட் பண்ணி இது பண்ணிடலாம். இப்போ அதுக்கு வந்து இந்த இந்த மாடல்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு லிஸ்ட்டில் போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மாடல்ஸ் ஈக்குவல் டு இந்த லிஸ்ட்டில் நான் இந்த 4 மாடல் எஸ்விஎம், கேஎன்என், லாஜிஸ்டிக்கு, டிசிஷன் ட்ரீ இப்போ இந்த ஒரு மாடலுக்கும் நம்ம வந்து இந்த கிராஸ் வேலிடேஷன் ஸ்கோர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபார் லூப் ஃபார் மாடல் இன் மாடல்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மாடல் எஸ்விஎம் வச்சுக்கோங்க. இந்த மாடல் வந்து எஸ்விஎம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கிராஸ் வேலிடேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ் வேல் ஸ்கோர் ஒரு வேரியபிள் நேமு, அதுக்கப்புறம் கிராஸ் வேலிடேஷன். இந்த இதில் வந்து நம்ம எந்த மாடல் யூஸ் பண்ண போகிறோம், மாடல். இந்த மாடல் தான் ஒரு டைமும் வந்து ஒரு மாடலாக சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ் கொடுக்கணும், எக்ஸு ஒய்யு, அதுக்கப்புறம் சிவி ஈக்குவல் டு அதான் எத்தனை ஃபோல்டு சிவி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த கே ஃபோல்ட் சிவி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது நம்மளுக்கு வந்து ஒரு 5 வேல்யூ கொடுக்கும், 5 அக்யூரேசி கொடுக்கும். ஏன்னா 5 டைம் வந்து இட்டரேஷன் ஆகுதுல்ல, 5 டைம் இட்டரேஷன் ஆகுறதுனால எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டில் 5 அக்யூரேசிஸ் கொடுக்கும். இப்போ அதோட ஆவரேஜ் அக்யூரேசி தான் நம்ம வந்து இந்த மாடலோட கரெக்டான அக்யூரேசி. இப்போ மீன் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு வந்து எஸ்விஎம்மோட அக்யூரேசிஸு. ஸோ ஃபர்ஸ்ட் இட்டரேஷனில் 7.5, அடுத்தது 9, 8, அப்புறம் 9, 8. இந்த மாதிரி இது செகண்ட் வந்து கேஎன்எனுக்கு, தேர்டு வந்து லாஜிஸ்டிக்கு, ஃபோர்த் வந்து டிசிஷன் ட்ரீ. இப்போ இதோட மீன் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எந்த அக்யூரேசி அதிகமாக இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் அக்யூரேசி, ஃபர்ஸ்ட்டு எஸ்விஎம்க்கு
ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்னா, இந்த ப்ரோஸ்டேட் கேன்சருக்கு வந்து நம்ம இந்த எஸ்விஎம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து கிராஸ் வேலிடேஷன் ஸ்டெப்பு. அப்போ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கிராஸ் இப்ப நீங்க நிறைய அல்காரிதம்ஸ் வச்சு போட்டீங்க இல்லையா? இது ஆமா. கிராஸ் வேலிடேஷன் வந்துட்டு டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் டேட்டாவை டிஃப்ரெண்ட் செட்ஸா ஆமா. மாத்தும்போது இதுதானே நீங்க மாத்தும்போது ஆனா நம்ம ஆனா சொல்லுங்க. டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வச்சு பண்ணிருக்கீங்களே நீங்க, அதுவும் இதுவும் ஒண்ணா? ஆமாங்க. இப்ப வந்து ஒரு மாடலுக்கு நம்ம கிராஸ் வேலிடேஷன் பண்ணும்பொழுது, அந்த மாடலோட கரெக்ட்டான அக்யூரசி தான் நம்மளுக்கு குடுக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரெயின் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஓரளவு அதிகமா காட்டும். ஆனா அது வந்து கரெக்ட்டான அக்யூரசி கிடையாது. இது நீங்க கிராஸ் வேலிடேஷன் பண்ணும்பொழுது கரெக்ட்டான அக்யூரசி உங்களுக்கு தருது. நான் ஏன் இந்த மாரி டிஃபரெண்ட் மாடல் 4 மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்ப இந்த 4 மாடல்ல எந்த மாடலுக்கு வந்து கிராஸ் வேலிடேஷன் அதிகமா வந்திருக்கோ, அந்த மாடல் வந்து இந்த டேட்டா செட்டுக்கு நல்ல ஒரு மாடலா இருக்கும். அது செலக்ட் பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டா செட் கொடுத்தா உங்களுக்கே வந்து டவுட்டா இருக்கும்ல, எந்த மாடல் யூஸ் பண்றது அப்படின்னு. அப்போ வந்து நீங்க இந்த கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணி இந்த டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்க்கு வந்து நீங்க அக்யூரசி கண்டுபிடிச்சிங்கன்னா, எதுல அக்யூரசி அதிகமா வந்திருக்கோ அந்த மாடல்ல வந்து நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாடலே வந்து அந்த டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் டேட்டாவை டிஃப்ரெண்டா டிஃபரெண்டா பண்ணுவாங்க. ஆமா. ஏன் அந்த மாதிரி பண்றோம்னா, சில டைம் வந்து நீங்க ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் மட்டுமே பண்ணீங்கன்னா, ஒரு இப்போ இந்த வந்து 0.25 இல்லையா, 25% டேட்டா டெஸ்ட் டேட்டாவுக்கு போகும்போது அந்த 25% டேட்டாவில் மேபி ஒரு சில இம்பார்ட்டன்டான டேட்டா இருக்கலாம். இம்பார்ட்டன்டான டேட்டா டெஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அந்த இம்பார்ட்டன்டான டேட்டா இருக்காதுல்ல, அப்போ வந்து அக்யூரசி கம்மியா காட்டும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆஃப் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ல நம்ம இந்த டெஸ்ட் ட்ரெயின் டேட்டாவை கொடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ அக்யூரசி நம்மளுக்கு வருது அப்படின்னு. ஓகே. அந்த காமா கொஞ்சம் திருப்பியும் சொல்றீங்களா? காமா கொஞ்சம் இப்போ இந்த காமாங்கிறது என்னன்னா, இப்போ நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வைங்க. இங்க ஃபர்ஸ்ட்ல இப்போ இதுல இருக்கிற இந்த டேட்டாஸ்ல இப்போ நம்ம இந்த சப்போர்ட் வெக்டர்ஸை எந்த எடுக்கிறோம், இந்த டேட்டாவும் இந்த பாயிண்ட்டும் எடுக்கிறோம். இந்த 2 பாயிண்ட் எடுத்து நம்ம அதோட மேக்ஸிமம் சம் ஆஃப் இந்த பிளேனை நம்ம அந்த ஹைப்பர் பிளேனை போடுறோம். இப்போ இதே நீங்க காமா வந்து ரொம்ப ஹையா இருந்தா இந்த 2 இது எடுத்துக்கும். இதே நீங்க சாரி, இது ரொம்ப லோவா இருந்தா 2 இது தான் எடுக்கும். ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னு வைங்க, இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட் வெக்டர்ஸா எடுத்துக்கிட்டு அந்த ஹைப்பர் பிளேன் எங்க போடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிள் நான் இதுல பார்த்தேன், எங்க போச்சுன்னு தெரியல. இங்க இருக்கு பாருங்க. இப்ப ஹை காமா இருக்குன்னா ஒன்லி நியர்பை பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட். ஒரு நியர்பை பாயிண்ட்ஸ் ஹை காமா கொடுத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். இதே நீங்க லோ காமா கொடுத்தீங்கன்னா இந்த தூரத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் கூட கன்சிடர் பண்ணிக்கும் இந்த ஹைப்பர் பிளேனை போடுறதுக்கு. ஓகேங்களா? அது ஓகேங்க. அந்த பக்கத்துல இருக்க பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது லைன் வந்து செப்பரேஷன் கரெக்ட்டா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா ஆமா. இது ஏன் அந்த மாதிரி பக்கத்துல மட்டும் எடுக்காம தூரத்துல இருந்து எடுத்தனா, சில டைம் வந்து இந்த டேட்டா பாயிண்ட் மேபி இங்க வந்திருக்கலாம், இங்க கூட இருக்கலாம். அதனால இந்த மாதிரி எடுக்கிறோம். தூரத்துல இருந்து எடுக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் வந்து அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அது கன்சிடர் பண்ணோம். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இன்னொன்று வந்து இந்த சி வேல்யூவும். இந்த சி வேல்யூ என்ன பண்ணுன்னா, அந்த பவுண்டரி வரைகிறதுல அந்த பவுண்டரி வரைகிறது வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணும்.
இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் வரையும் பொழுது சில டைம் வந்து இந்த 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 அந்த ராங் டேட்டா வந்து இப்போ இந்த ரெட் இருக்குன்னு வைங்க, இந்த பக்கம் வர வேண்டியது இந்த பக்கம் இருக்கு. அப்போ வந்து அந்த பவுண்டரியை அதை வந்து கொஞ்சம் லைட்டாக சரி பண்ணணும். இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பதிலாக அந்த பவுண்டரியை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம சி வேல்யூ கொடுப்போம். இப்போ சி வேல்யூ ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம்னா ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும். ஓவர் ஃபிட்டிங் நேற்று நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஓவர் ஃபிட்டிங் ஆகாமல் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கம்மியான சிஓ இல்லாமல் ரொம்ப அதிகமான சிஓ இல்லாமல் மீடியமாக சிஓ எடுப்போம். அது வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் தான் வரும். இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணோம், ஒரு 1 ட்ரை பண்ணோம், அப்போ வரல, கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அந்த சி காமா வேல்யூக்கு வந்து உங்களுக்கு காம்பினேஷன் தெரியல எந்த இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் இந்த கிரிட் சர்ச் சிவி யூஸ் பண்ணுவீங்க. இந்த கிரிட் சர்ச் சிவி யூஸ் பண்ணி எந்த பேராமீட்டர் வந்து பெஸ்ட் பேராமீட்டர், அதான் இந்த சி வேல்யூ இந்த காமா வேல்யூக்கு நமக்கு பெஸ்ட் அக்யூரசி வருது அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் சர்ச் சிவி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ அந்த டைப் ஆஃப் கர்னல் சொன்னீங்கல்ல, ஆர்பிஎஃப், அந்த சைமன் கர்னல், ஆமா, பாலிமர் கர்னல்ஸ், ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்களா? சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சிக்மாய்டு கொடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு வரல, 0.6 தான் வருது இந்த காமா இந்த சி வேல்யூக்கு. மேபி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த சிக்மாய்டில் வந்து ஹை அக்யூரசி 0.8 தான் வருது. ஆனால் லீனியரில் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்தது. ஓகேங்க. அடுத்து பாலினாமியலும் போட்டு பார்க்கலாம். ஆமாம், பாலிக்கு வந்து பாலி அப்படின்னு போடணும். பாலி ஓகேங்க. அந்த ஆர்பிஎஃப் ஃபுல் ஃபார்ம் நாங்க அது ஆர்பிஎஃப் ஃபுல் ஃபார்ம்னா ஜஸ்ட் ஆர்பிஎஃப் தானே அது? காஷியன் ஆர்பிஎஃப், கசியன் ஆர்பிஎஃப் தான் சொல்லுவாங்க. ஓகே. ரேடியல் பேஸ் ஃபங்க்ஷன் ஆர்பிஎஃப். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? அவ்வளவுதான். நீங்க அந்த எஸ்விசி நேத்து நீங்க அந்த அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா, அந்த மாதிரி இன்டர்னலா அந்த அல்காரிதம், அதாவது இது வந்து இப்ப லீனியர், இந்த y = mx + c, அப்ப அதே லீனியர் அந்த ஃபார்முலா அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுமா, இல்ல லைட்டா கொஞ்சம் அது கொஞ்சம் புரியல. இப்போ லீனியர் மெத்தட்ல வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம், அப்ப வந்து இந்த மாதிரி கிளாஸ் செப்பரேஷன் ஆஃப் டேட்டா இல்ல, அது வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ இது வந்து லீனியர் லைன் நம்ம போடும்போது நம்ம கிளாசிஃபை பண்றோம், அந்த கேட்டகரி கிளாசிஃபிகேஷன் பண்றோம். இல்ல இது எப்படி இன்டர்னலா அந்த நீங்க சொல்வீங்கல்ல ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி சொல்வீங்கல்ல, இப்போ இதுல வந்து y = mx + c தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். என்னோட क्वेश्चन புரியுதா உங்களுக்கு? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்னலோட பேக் எண்ட்ல கேக்குறீங்க, கரெக்ட்டா? இல்ல உங்க வாய்ஸ் கிளியரா இல்லையே. ஹலோ, பரவாயில்லைங்களா? இப்ப நம்ம ஆடிபிள்? இப்போ கர்னல் பின்னாடியும் என்ன மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் அப்ளை பண்ணிருக்குன்றத கேக்குறீங்க, கரெக்ட்டா? லீனியர், பாலினாமியல், சிக்மாய்டு எல்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன பேக் எண்ட் யூஸ் ஆயிருக்குன்றது, கரெக்ட்டுங்களா? இதை எடுத்துட்டாரு. இதான உங்க क्वेश्चन? சோ ஆமா ஃபர்ஸ்ட் அது ஒரு क्वेश्चन. ஆமா,
சரிங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்மாய்ட்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சிக்மாய்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா டேன்ஹெச்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனா வந்து நம்ம இ பவர்லேருந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணி பெட்டராக ஒரு லைன்ஸை அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜின் லைன், ஸோ அந்த மார்ஜின் லைனை டிரைவ் பண்ணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜின் லைனை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் வெக்டர் மெஷினில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிளேனுன்னு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் ஹைப்பர் பிளேன்றாங்க. 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் போகும்போது நார்மல் பாயிண்ட் பிளேன் அண்ட் தென் ஹைப்பர் பிளேன், இதான் அந்த ஃப்ளோ நடக்குது. ஸோ இதில் இருக்கிற இந்த எஸ்விஎம்மோட மெயினான யூஸ் என்னன்னு தெரியும். நீங்கள் ரெக்ரெஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரெக்ரெஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு லீனியர் ரெக்ரெஷன் ஆர் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், அதாவது சிக்மாய்ட் கர்னல் நீங்கள் ரெண்டுத்துமே யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த லைனை நீங்கள் டிரைவ் பண்ணி முடிச்சிடுறீங்க. இந்த டிரைவ் பண்ண லைன்லேருந்து பெஸ்ட் அக்யூரசி அப்படின்றது தெரியணும். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு நேஷனல் ஹைவேஸ் இருக்கும். இந்த நேஷனல் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா 2 ஊரையும் பிரிக்கிற ஒரு ரோட் மாதிரி இருக்கும். இதில் சென்டர் மீடியன் நம்ம டிசைன் பண்ணுறோம். இந்த சென்டர் மீடியன் தான் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற அந்த க்ளோஸ் ரேஞ்ச், அதாவது அந்த ரோட அந்த 2 எண்டுமே பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ், எது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த லைனை நம்ம டிரைவ் பண்ணுறோம். இது லீனியர் ரெக்ரெஷனா ஸ்ட்ரெயிட் லைனாக டிரைவ் பண்ணுறோம். பாலினாமல் ரெக்ரெஷனா கொஞ்சம் கர்வ் பேசிஸில் டிரைவ் பண்ணுறோம். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் போகும்போது எது வெரி க்ளோஸாக இருக்கோ அது எல்லாமே கன்சிடர் 0 ஆர் 1 நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணுறோம். இவ்வளோதான் இதில் பேக் எண்டில் நடக்குது. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுது, ரேடியல் பேஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு v ஸ்கொயரோட எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ தான் எடுத்துகிட்டு வரும். நான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில் நான் சொன்ன மாதிரி இந்த லாஜிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸோட அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணி கொண்டு வரும். அண்ட் பாலினாமியல் கர்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிகர்வ் கிரியேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வெயிட்டட் ஆவரேஜஸ் நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இது. பட் இந்த கர்னலில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சி வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ஜினோட டெப்த். ஒரு சென்டர் மீடியட் நீங்கள் டிரைவ் பண்ணுறப்ப அதோட அந்த மார்ஜினோட டெப்த் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அந்த அந்த வித்தோட சைஸ் நான் சொல்கிறேன், அதை பேஸ் பண்ணி. ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எந்த வேல்யூ இருந்தாலும் சொல்லுங்கள், இட் மேபி கன்சிடர் 0 ஆர் 1. ஸோ இப்போ 0 கிட்ட இருந்தாலும் நீங்கள் மார்ஜினோட வேல்யூ அதிகமாக்கிட்டீங்கன்னா அது 1 கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் சொன்னார் சி வேல்யூ வந்து கொஞ்சம் மினிமலாக தரணும் அப்படின்ட்டு. ஓகே, வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா? ஓகே, அவ்வளோதான். அதான் இந்த இதில் வந்து லீனியர், இந்த ஆர்பிஎஃப், சிக்மாய்ட், பாலினாமியல் 4 இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு தெரியணும் கிளியரா எங்கே இருக்குன்ட்டு. உங்களோட அந்த சப்போர்ட்டிங் வெக்டர் அது எங்கே இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக நீங்கள் இந்த கர்னல்ஸை செலக்ட் பண்ண முடியும். அண்ட் அக்யூரசிக்காக தான் நீங்கள் அந்த மாடல்ஸில் அந்த கர்னலை செலக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா மல்டி டைமென்ஷன்ஸ் போகும்போது உங்களால் கோட் டிரைவ் பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிங்கிள் டைமென்ஷன் 2 டைமென்ஷன் வரைக்கும் உங்களால் முடியும். மோர் தென் 2 டைமென்ஷன் போகும்போது உங்களால் டிசைன் பண்ண முடியாது. ஸோ அதுவே ஒரு லைன் டிரைவ் பண்ணி அதை பேஸ் பண்ணி டேட்டாவை ஸ்லைசிங் பண்ணுது. ஸோ அதுதான் பேக் எண்ட் வைக்கிறது ஆக்சுவலாக அந்த ஃப்ளோவே. சரிங்களா? ஓகே ஓகே. ஒரு இதில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பண்றோம். அது மாதிரி இப்போ இந்த ஷேப், இப்போ இந்த சிக்மாய்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த பாலினாமியல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சு செப்பரேட் பண்ணுமா? ஆமா ஆமா, அப்படிதான். ஓகே, இந்த மாதிரி தான் பேக் எண்ட்ல இந்த மாதிரி தான் அந்த ஸ்லைசிங் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா நீங்க ஸ்லைஸ் பண்றீங்களா இல்ல இந்த மாதிரி கர்வ் பேஸ்டு நீங்க ஸ்லைஸ் பண்றீங்களாங்கிறது தான். ஓகே ஓகே, அதான் கர்னலோட வேலை. இப்ப பழம் எல்லாமே கலந்து கிடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், 2 பிரிக்கணும்னா நடுவில் ஒரு கோடை போட்டு 2 பழத்தையும் தனியா பிரிப்போம். 1-2 மாறி தான் கிடக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைட்டா நீங்க அந்த நடுவில் ஒரு ஸ்டிக் வைக்கிறீங்கன்னா அது லீனியர் ரெக்ரெஷன். இல்ல இதுல கொஞ்சம் மாத்தி மாத்தி அந்த ஒரு வளைஞ்ச மாதிரி இருக்கிறத ஏதாவது எடுத்து வைக்கிறீங்கன்னா அது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். நீங்க எப்படி டேட்டாவை பிரிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கர்னல் யூஸ் ஆகும். சரிங்களா? ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? தயவு செஞ்சு உங்களோட சந்தேகங்களை தயவு செஞ்சு கேட்டுடுங்க. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த ஒரு கொஸ்டின், ஏதாவது இப்ப நீங்க லீனியர் அப்ரோச்ல வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம்ல, இதுல வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்றோம், ஆனா நம்ம ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம் அந்த இது வரையறதுக்கு. இல்ல அந்த கர்னல் செலக்ட் பண்ணும்போது கிளாசிஃபிகேஷன் மாடல்ங்கிறது டிரைவ் ஆயிடுது.
நீங்க அந்த கர்னலை பேஸ் பண்ணி தான் எல்லாமே டிசைட் பண்றீங்க. ஓகே ஓகே. நீங்க எந்த கர்னல் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட வெயிட்டேஜும் மாற்றும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அக்யூரசி மாறுது பாருங்க. அவர் கர்னல் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணாரு இர்ஃபான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசியோட சேஞ்சஸ் நிறைய மாறுச்சு. நீங்கள் செலக்ட் பண்ணுற கர்னலை பேஸ் பண்ணி தான். உங்களுக்கு பிளைண்டாக ஒரு நோ ஐடியா அபவுட் த டேட்டா அப்போ வந்து நீங்கள் ஏதாவது மாடல் ப்ரிடிக்ட் பண்ணணும் போது எஸ்விஎம் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த டேட்டாவே கரெக்டாக தெரில, நான் வேணால் டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணணும், சம்திங் ஹேவ் டு டூ வித் த டேட்டா அப்படின்றப்ப டைமில் எஸ்பிஎம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அக்யூரசிக்கு மட்டும் மெயினாக நம்ம டார்கெட் பண்ணலாம் எஸ்பிஎம். பட் எஸ்பிஎம் யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளமும் இருக்குது. ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங்லாம் ரைஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம அண்டர்லைஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. இதுல வந்து அந்த சிஎன் காமா மட்டும்தான் நம்ம டிசைட் பண்றோம். மத்த பாராமீட்டர்ஸ்லாம் நம்ம ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுல்ல இந்த எஸ்விசி. இந்த கர்னல் சி கர்னல் சிஎன் காமா மூணுமே தேவை. அதே மாதிரி டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணி கரெக்டாக டேட்டா குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அக்யூரசி கொடுக்கும். ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ டேட்டா கிளீனிங்கில் தான் ரொம்ப அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டட் அக்யூரசி பார்க்கணும். கிளீனிங்னா நீங்க அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் அந்த மாதிரி சொல்றீங்க? மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தா இல்ல எல்லாமே டேட்டா கிளீனிங் எல்லாமே தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம மாடலே ஃபிட் பண்ணணும். ஓகே. ஓகே, தேங்க் யூ. வேற யாருக்கும் சந்தேகங்கள்? அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஸோ நேத்து வந்து நம்ம இர்ஃபான் கொஞ்சம் எனக்கு ஹோஸ்ட் பண்ணுங்களேன். ஓகே. நேத்து வந்து நான் எங்களோட சைட்ல நான் போட மறந்துட்டேன். சாரி, போட டைம் இல்லை. ஸோ இன்னைக்கு நேத்தோட வீடியோஸ் இன்னைக்கோட வீடியோஸ் வந்து ரெண்டையுமே சேர்த்து வந்து நம்ம bigdatahands-on.com சைட்ல வந்து போட்டுடுவேன். அங்க வந்து நீங்க பாத்துக்கலாம். நியூ ஜாயினிஸ் இன்னைக்கு பாக்குற நியூ ஜாயினிஸ் வந்து நாளைக்கு வரும்போது செஷன்ஸ் வரும்போது மீட்டப் வீடியோஸ்ல இன்னைக்கு 2 பேர் புதுசா வந்திருக்கீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 இந்த லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் இருக்கு பாருங்களேன். இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இன்னைக்கு நேற்று வந்து பார்ட் 4, இன்னைக்கு வந்து பார்ட் 5. இந்த பார்ட் 5 மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. பார்ட் 4, பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1 எல்லாமே வந்து நீங்க வந்து இந்த வீடியோஸ் இருக்கும். இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆன் பண்ணீங்கனாலே போதும், அந்த வீடியோஸ் வந்து பிளே ஆகும். நீங்க யூடியூப்ல டைரக்டா போய் bigdatahands-on.comனு கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ நீங்க பண்ணிக்கலாம். டிஸ்லைக்ஸ் போட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன கமெண்ட்ஸ் ரீசன்ல வந்து நீங்க வந்து உங்க கமெண்ட்ஸ் பேஜ்ல வந்து நீங்க அந்த ரீசனை தெரிவிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து வைண்ட் ஆஃப் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து சேம் டைம் 6:30 to 7:30. நாளைக்கு 2 நாள் ரொம்ப முக்கியமான செஷனா இருக்கும். டீப் லேர்னிங் போயிடுவோம். டீப் லேர்னிங்ல வந்து ஆர்டிஃபிஷியல் நியூ, அதுக்கு அடுத்த நாள் வந்து கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் ரெண்டையுமே பார்ப்போம். ஆனா வந்து லைக் வந்து RNN அதெல்லாம் வந்து நீங்களே வந்து படிச்சு நீங்களே வந்து புரிஞ்சுக்கணும். லைக் அது வந்து நீங்க செல்ஃப் லேர்னிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 செஷன் வந்து பேசிக்கா வந்து MLDL எடுக்கணும்னு நினைச்சோம். ஸோ லாஸ்ட் 2 செஷன்ஸ் மிஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.
உங்களுக்கு லைக் நன்றி இர்ஃபான், நன்றி. எல்லாமே வந்து பிக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் தீம்ல தான் இருக்கிறோம். நன்றி, நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.